Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு இராணுவ படைகள் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் டெஹ்ரானை சல்லடையாக துளைத்திருக்கின்றன. இரு நாட்டு படைகளின் தாக்குதலை எதிர்கொண்டு வரும் ஈரான் உள்நாட்டு தயாரிப்பான ஷாஹத் 136 ட்ரோன்கள் மூலம் பதில் தாக்குதலை நடத்தி வருகிறது. இவ்வகை ட்ரோன்கள் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள், அமெரிக்காவின் விமானப்படை தளங்கள் உள்ளிட்டவற்றிற்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அந்த அளவிற்கு ஷாஹத் 136 ட்ரோன்கள் துல்லிய தாக்குதலை அரங்கேற்றியிருக்கின்றன. யுக்ரைன் முதல் மத்திய கிழக்கு வரை எதிரிகளை தூங்கவிடாமல் செய்த ஒரு ஆயுதமாக ஷாஹத் 136 காமிகேஸ் ட்ரோன்கள் மாறியிருக்கின்றன. தொடக்கத்தில் ஈரானால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட காமிகேஸ் ட்ரோன்கள் யுக்ரைன் போரில் ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்கா ஈரானின் ட்ரோன்களை காப்பியடித்து லூகாஸ் என்ற பெயரில் தயாரித்திருக்கிறது. இவ்வகை ட்ரோன்கள்தான் நவீன போரில் தலைப்புச் செய்திகளாக பளிச்சிட்டு வருகின்றன. ஈரானின் ஷாஹத் ட்ரோன்கள் இஸ்ரேல் அமெரிக்க இராணுவத்திற்கு மிகுந்த தலைவலியை ஏற்படுத்தி வருவதுதான் உண்மை என்கிறார்கள் புவிசார் அரசியல் வல்லுநர்கள். ஈரானின் உச்ச தலைவராக அயத்துல்லா அலி கமேனி இருந்தபோது ஈரானிய விஞ்ஞானிகளால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டதுதான் ஷாஹத் 136 ட்ரோன்கள். ஏழை மனிதனின் ஏவுகணை ஆகாயத்தின் AK-47 என்றெல்லாம் அழைக்கப்படும் ஷாஹித் ட்ரோன்களை தயாரிப்பதற்கான செலவு குறைவு, தாக்கம் அதிகம் என்பதுதான் விஷயமே. மதிப்பீடுகளின்படி ஷாஹித் ட்ரோனின் விலை $20,000, அதாவது இந்திய மதிப்பில் 18,40,000 ரூபாய்தான். இது மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவில் தயாரிக்கப்படும் பாலிஸ்டிக் மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை விட விலை மலிவு. குறைந்த செலவு, அதிக அளவிலான வெடிமருந்துகளை சுமந்து கொண்டு 2500 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும் திறன் போன்றவற்றால் இது தனித்துவத்தை பெற்றிருக்கிறது. ஏவுகணை தயாரிப்பது கூடுதல் நேரத்தை ஏற்றுக்கொள்வதோடு கூடுதல் செலவும் ஏற்படும். ஆனால் குறைந்த செலவில் தயாரிக்கப்படும் ஷாஹித் ட்ரோன்கள் கிட்டத்தட்ட அதே வேலையைத்தான் செய்கின்றன. பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் ஒப்பிடும்போது இவ்வகை ட்ரோன்கள் தாழ்வாக பறக்கின்றன, வான் பாதுகாப்பு அமைப்புகளை தவிர்க்கின்றன, இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கின்றன. குறுகிய காலத்தில் பெருமளவில் தயாரிக்கலாம் என்பதால் போரின் போது இவ்வகை ட்ரோன்கள் அதிக முக்கியத்துவத்தை பெறுகின்றது. ட்ரோன்களின் முக்கியமான பணி, குறிப்பிடத்தக்க பயன்பாடு என்னவென்றால் ஏமாற்று வேலைதான். எதிரிகளின் ரேடார்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகளை சோதிக்க ட்ரோன்கள் பறக்கவிடப்படுகின்றன. ADS ஏவுகணைகள் தீர்ந்துவிட்டால் அவை பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை ஏவி இலக்குகளை தாக்குகின்றன. இந்த நிலையில் ஷாஹித் 136 ட்ரோன்கள் போன்று ஷேஷ்நாக் 150 தாக்குதல் ட்ரோன்கள் மற்றும் கதக் ஆளில்லா UAVகளை உள்நாட்டிலேயே தயாரிக்க இந்தியா ஒப்புதல் அளித்திருக்கிறது. மொபைல் லாஞ்சரை பயன்படுத்தி ஏவப்படும் ஷேஷ்நாக் 150 தாக்குதல் ட்ரோன்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க இந்தியா முனைப்பு காட்டி வருகிறது. மற்றொன்று DRDOவிடமிருந்து அன்மேன்டு காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள் என்று அழைக்கப்படும் ஆளில்லா போர் விமானங்களை 60 என்ற எண்ணிக்கையில் வாங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது ஆயுதங்களை இலக்குகள் மீது வீசிவிட்டு புறப்பட்ட இடத்திற்கு திரும்பக்கூடியது. 60 UCAVக்கள் கிட்டத்தட்ட ஜெட் விமானங்களின் 2 படைப்பிரிவுகள் போன்று செயல்படக்கூடியது. இதன் மூலம் இந்தியாவின் போர் ஆயுதங்கள் நவீன போர் தளத்திற்கு ஏற்ப அப்கிரேட் ஆகி வருவது குறிப்பிடத்தக்கது.